டெக்னாலஜியோட வளர்ச்சியை கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதாவது ஏடிஎம் மிஷின் வந்துச்சு, இதுக்கப்புறமா மினி ஏடிஎம், மைக்ரோ ஏடிஎம் வந்துச்சு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி, ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதாவது ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால் கால்குலேட்டர் வடிவில் உங்களுக்கு வந்து ஏடிஎம் மிஷின் வந்தாச்சு. இதில் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து உள்ளாடி என்னென்ன வருங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உள்ளாடி ஒரு mPOS மிஷின் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நானே சொல்லி தந்துடுறேன். உங்களுக்கு யூசர் மேனுவலோட உதவி அவசியம் கிடையாது. மைக்ரோ ஏடிஎம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் கான்செப்ட் உங்களுக்கு வரும். இதை ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து கையாளலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினலாக பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று மைக்ரோ ஏடிஎம். பாயிண்ட் ஆஃப் சேல்னால் என்னங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுறேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் Amazon.in மூலியமாக ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க கேஷ் ஆன் டெலிவரியில். டெலிவரி பாய் உங்ககிட்ட வந்து காசு வாங்க வரக்கூடிய டைமில் வந்து உங்கள் டெபிட் கார்டு கேட்பாங்க. டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறது மூலிமா காசு வந்து Amazon.in போய் சேர்ந்துடும். இதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினலோட யூசஸ் உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மைக்ரோ ஏடிஎம். மைக்ரோ ஏடிஎம்னா நீங்கள் நார்மலாக உங்கள் ஏடிஎம் மிஷினில் கார்டை இன்சர்ட் பண்ணி காசு எடுக்கிறது மாதிரியே தான் கான்செப்ட். உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டெமோ பண்ணியே காமிக்கிறேன். அதாவது என்னோட ஏடிஎம் கார்டு மூலிமா 100 ரூபாய் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு டெமோ காமிச்சேன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரியும். கவனமாக பாருங்கள். திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், டெமோ கவனமாக பாருங்கள். என்னோட ஏடிஎம் மிஷினில் ஒரு டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ணதுமே உங்களுக்கு 4 டிஜிட் ஏடிஎம் பின் கேட்கும். ஒன்ஸ் நான் 4 டிஜிட் பின்னை என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது என்னோட மொபைல் ஸ்க்ரீன் மூலிமா நான் வந்து எவ்வளோ காசை வித்ட்ரா பண்ண போகிறேன்னா அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக காசு வந்து டெபிட் ஆகிரும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டும் வரும். ஃபோன் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி டெபிட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். அதாவது நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் எப்படி காசு எடுக்கிறீங்களோ அதே ஃபார்மேட் தான், எந்த வித சேஞ்சஸும் உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்குங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இனி இந்த ஆப்ரேஷன் பேக்ரவுண்டில் எப்படி நடக்குங்கிறத ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணதுமே மிஷின் கார்டு நம்பரை ரீட் பண்ணி வச்சுக்கும். ரீட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேங்கிங் சர்வர் உதவியுடன் ஒரு சில டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கும். என்னங்கிறத சொல்லிடுறேன். கார்டு நம்பரை ரீட் பண்ணதுக்கப்புறமா பேங்கிங் சர்வர் வந்து இது எந்த நெட்வொர்க்கை சார்ந்த கார்டு, எந்த பேமெண்ட் கேட்வே சார்ந்த கார்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கும். கார்டு நம்பரை வைத்து இது வந்து மாஸ்டர் கார்டா, விசா கார்டா, ரூபே கார்டா சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கப்புறமா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாஸ்டர் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். இது என்ன பண்ணுன்னா மாஸ்டர் கார்டு பேமெண்ட் கேட்வேக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். இந்த மாதிரி உங்கள் நெட்வொர்க்கை சேர்ந்த ஒரு நபர் வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் பணம் தரணும், உங்கள் கார்டை தந்திருக்காங்க, பின்னும் தந்திருக்காங்க, இவங்க அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க, அப்படி அவங்க அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணுங்கள், அதோட அவுட்புட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை அனுப்பும். இந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் மில்லி செகண்ட் உள்ளாடி நடைபெறும். காசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் போய் சேரும், இல்லைனா டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபெயில்னு சொல்லி இங்கே அலர்ட் வரும், பைசா வந்து வித்ட்ரா ஆகாது. இப்போ உங்களுக்கு இதை பற்றி எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏதாவது புரியலைன்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 2020க்குள்ளாடி மைக்ரோ ஏடிஎம், மினி ஏடிஎம்மோட வருகை வந்து அதிகரிக்கும். எக்கச்சக்கமான மினி ஏடிஎம் அண்ட் மைக்ரோ ஏடிஎம்ஸ் எல்லா இடங்கள்லையும் வரப்போகிறது. ஃப்யூச்சரை நோக்கி தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் வீடியோவாக பண்ணுறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து வீடியோ பண்ணணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. உங்கள் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க நானும் உங்களுக்கு புதிய புதிய தகவல்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.